புதிதாக திருமணம் செய்தவர்களுக்கு வீடு வழங்கப்படும். அமைச்சர் வசந்த மகிழ்ச்சி செய்தி. செம்மணியில் மேலும் பல மனித எச்சங்கள். நேற்றைய ஸ்கேன் ஆவில் கண்டுபிடிப்பு. தொடரும் மனித புதைகுழியின் மர்மங்கள். தொடரும் மனித பேரவலம் செம்மணியில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்றது. மீட்கப்பட்ட பொருட்களை அடையாளம் காண உதவுங்கள். செம்மணியில் 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் செம்மணியில் மேலும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சான்று பொருட்களை மக்கள் இன்று பார்வையிடலாம். செம்மணியில் சிஐடியிடம் உறவினர்கள் வாக்குமூலம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் செம்மணி புதைகுழியை பார்வையிட்டனர். சாட்சியங்களுக்கு பாதுகாப்பு வழங்க தயார் மனித உரிமை ஆணைக்குழு உத்தரவு. தலைப்பு செய்திகளை தொடர்ந்து இனி விரிவான செய்திகளுக்கு செல்வோம். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். செம்மணியில் மேலும் பல மனித எச்சங்கள். நேற்றைய ஸ்கேன் ஆய்வில் கண்டுபிடிப்பு. தொடரும் மனித புதைகுழியின் அவலங்கள். செம்மணி மனித புதைகுழி வளாகத்தில் மேலும் பல இடங்களில் மனித எச்சங்கள் இருப்பது நேற்றைய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் செம்மணியில் அடையாளம். செம்மணி மனித புதைகுழியில் புதிதாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் 2ஆம் கட்டத்தின் 30வது நாள் அகழ்வு யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா மேற்பார்வையில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய அகழ்வில் புதிதாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு ஏற்கனவே இனங்காணப்பட்ட 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. மேலும் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 135 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 126 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட பொருட்களை அடையாளம் காண உதவுங்கள். செம்மணி புதைகுழியில் மீட்கப்பட்ட பொருட்களை அடையாளம் காண உதவுங்கள் என்று காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக ஆஜராகும் சட்டத்தரணி ரணிதா கோரிக்கை முன்வைத்துள்ளார். நேற்று செம்மணி புதைகுழியின் அகழ்வு பணி 30வது நாளாக நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் செம்மணி சிட்டுப்பாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை அடையாளம் காண்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்ததால் இன்றைய தினம் குறித்த பொருட்களை அடையாளம் காண்பதற்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதுடன் அடிப்படையில் அவர்கள் வந்து பொருட்களை அடையாளம் காண முன்வர வேண்டும் என்ற சான்று பொருட்களை மக்கள் இன்று பார்வையிடலாம். செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட சான்று பொருட்களை மக்கள் இன்றைய தினம் பார்வையிட்டு அடையாளம் காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்தில் மதியம் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரை சான்று பொருட்களை அடையாளம் காட்டலாம். சான்று பொருட்களை அடையாளப்படுத்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் புத்தகப்பை, குழந்தையின் பொம்மை, ஆடைகள், செருப்பு உட்பட பல பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிஐடியிடம் உறவுகள் வாக்குமூலம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் நேற்று வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார்கள். செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தற்போது கையாளப்பட்டு வரும் நிலையிலேயே இந்த வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. செம்மணி புதைகுழி அகழ்வு இடம்பெறும் இடத்தில் வைத்தே வாக்குமூலங்கள் பெறும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினர் செம்மணி புதைகுழியினை பார்வையிட்டனர். இலங்கையின் மனித உரிமை ஆணைக்குழுவினர் நேற்று திங்கட்கிழமை செம்மணி மனித புதைகுழி பிரதேசத்தை பார்வையிட்டனர். அதன்படி இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆணையாளர்களான பேராசிரியர் தையாமுத்து தனராஜ், பேராசிரியர் பாத்திமா பர்ஷனா கனீபா மற்றும் கலாநிதி கெகான் தினுக்குணத்திலக ஆகியோர் செம்மணி மனித புதைகுழிக்கு விஜயம் செய்துள்ளனர். இதன்போது யாழ் பிராந்திய அலுவலகத்தின் இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் மற்றும் ஆணைக்குழுவின் ஏனைய அதிகாரிகளும் இணைந்து கொண்டனர். அவர்கள் புதைகுழி இடத்தின் கண்டுபிடிப்புகள் மற்றும் புதைகுழி அகழ்வின் முன்னேற்றம் குறித்து தடயவியல் நிபுணர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். செம்மணி சாட்சியங்களுக்கு பாதுகாப்பு வழங்க தயார் மனித உரிமை ஆணைக்குழு.
செம்மணி மனித புதைகுழிகள் தொடர்பிலான சாட்சியங்களுக்கு மனித உரிமை ஆணைக்குழு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கும் என ஆணைக்குழுவின் ஆணையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். செம்மணி புதைகுழிகளை நேற்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகள் நேரில் பார்வையிட்டோம், அகழ்வு பணி தொடர்பில் கேட்டறிந்தோம் என்றனர். ஊடகவியலாளர் ஒருவர் செம்மணி புதைகுழி தொடர்பில் சாட்சியம் சொல்ல தயார் என கிருசாந்தி கொலை வழக்கில் குற்றவாளியாக சிறையில் இருக்கும் ராஜபக்ச என்பவர் கூறியுள்ளார். சிறையில் அவரது பாதுகாப்பு தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு அவருக்கு சிறையில் அச்சுறுத்தல் இருப்பதாக எமக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றால் நிச்சயம் அவரது பாதுகாப்பு தொடர்பில் கரிசனை எடுப்போம். யாழ்ப்பாணத்தில் 96ஆம் ஆண்டு காலப்பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் மேற்கொண்ட விசாரணைகள் தொடர்பிலான அறிக்கையை வெளியீடு செய்வீர்களா என கேட்டபோது, யாழ்ப்பாணத்தில் 1996ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு காலப்பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு 2003ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிக்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றார்.